ஊர்வசி மறுத்திருந்தால் அது நடந்திருக்காது. கண்கலங்கிய முன்னாள் கணவர். தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகையாக இருக்கிறார் ஊர்வசி. கேரளாவில் பிறந்த ஊர்வசி 1979 ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக சினிமாவில் நடித்து வருகிறார். இவரின் மகள் தேஜலட்சுமி சுந்தரி அவள் ஸ்டெல்லா என்ற மலையாள படத்தில் அறிமுகமாக உள்ளார். பட நிகழ்ச்சியில் பேசிய தேஜலட்சுமியின் தந்தை மகள் குறித்து கண்கலங்கி பேசியுள்ளார். நடிகை ஊர்வசி பாக்யராஜ் இயக்கிய முந்தானை முடிச்சு படத்தில் பரிமளா என்கின்ற ரோலில் நடித்து பாராட்டை பெற்றவர். அதைத் தொடர்ந்து அபூர்வ சகோதரர்கள், தாவணி கனவுகள், கொம்பேரி மூக்கன், நெருப்புக்குள் ஈரம் என அடுத்தடுத்த தமிழ் படங்களில் நடித்தார். 1984 ஆண்டு மற்றும் இவர் நடிப்பில் 15 படங்கள் வெளியானது. அந்த அளவிற்கு பிஸியான நடிகை இருந்தார் ஊர்வசி. இவர் கடந்த 2000 ஆண்டு மலையாள நடிகர் மனோஜ் கே ஜெயன் என்றவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு தேஜலட்சுமி என்ற மகள் பிறந்த நிலையில் 2008 ஆண்டு இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இவரது மகள் தேஜலட்சுமி தனது தந்தை மனோஜ் கே ஜெயனுடன் இருந்து வருகிறார். தற்பொழுது தேஜலட்சுமி சுந்தரி அவள் ஸ்டெல்லா மலையாள திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ளார். இதன் ப்ரமோஷனின் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் மனோஜ் கே ஜெயன், தேஜலட்சுமி முதலில் தனக்கு நடிக்க விருப்பம் இருக்கிறது என்று என்னுடைய மனைவி ஆஷாவிடம்தான் கூறினார். ஆஷா அம்மாவாக மட்டுமில்லாமல் நல்ல தோழியாகவும் இருந்தாலும் அம்மாவான ஊர்வசியிடம் அனுமதி பெற்று வா என்று சென்னைக்கு அனுப்பி வைத்தேன். ஊர்வசி சம்மதித்ததால்தான் தேஜலட்சுமி சினிமாவில் நடிகையாக நுழைந்திருக்கிறார். ஒருவேளை தேஜலட்சுமி நடிப்பதற்கு ஊர்வசி தடை போட்டிருந்தால் அதில் என்னால் குறுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த வகையில் ஊர்வசியும் மகளின் மனதை அறிந்து செயல்பட்டிருக்கிறார் என மனோஜ் கே ஜெயன் கண்கலங்கி பேசினார். பிரபல மலையாள நடிகர் மனோஜ் கே ஜெயன் தமிழில் தளபதி, தூள், திருமலை, ஐனா, திருப்பாட்சி, திருட்டுப்பயலே, வில்லு உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். மனோஜ் கே ஜெயன் நடிகை ஊர்வசியை பிரிந்த பிறகு ஆஷா என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டார். நடிகை ஊர்வசி உறவினராக சிவபிரசாந்த் என்பவரை தன்னுடைய 40 வயதில் 2வது திருமணம் செய்து கொண்டார்.